ஆடுகளம் உங்களை வரவேற்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆடு சந்தை நிலவரத்தை பற்றி பார்ப்போம். சந்தை அதிகாலையில் ஆரம்பிச்சிருச்சு. இவர் பேக் போட்டிருந்தவர் தான் செல்வகுமார், ஈரோட்டிலேருந்து. அது நம்ம அழகாபுரி ராஜன், அப்புறம் இவர் பின்னாடி இந்த தூக்கிட்டு ஒரு கைத்தார் பூவரசன், அது போக கமிதி செந்தில் பாண்டி, எல்லோரும் நிறையா பேர் ஒரு 50 குட்டிலேருந்து 100 குட்டி கணக்கு வந்திருந்தாங்க. வந்தவங்களில் பெரும்பாலும் என்ன செஞ்சாங்கன்னா, சென்னையிலேருந்து செங்கல்பட்டுலேருந்து நசீர் டீம் அவங்க வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் சங்கரங்கோயில் கண்ணன் வந்திருந்தார். அதுக்கப்புறம் கமிதி பாண்டி வந்திருந்தார். வர்ற எல்லாருடைய ப்ரொப்போசல், அதாவது வர்றதுக்கு முன்னாடியே நம்மகிட்ட ஒரு இது டீல் வைப்பாங்க. எப்படின்னா, நமக்கு பிடிக்கிற குட்டி சராசரியாக 15 கிலோவுக்கு மேலே இருக்கணும். 15லேருந்து 20. பெரும்பாலும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 15லேருந்து 20 கிலோ அப்படிங்கிறது சந்தையில் ஒரு 5% தான் வரும். ஒரு 40 வியாபாரம் வந்தாங்கன்னா ஒரு 2-3 வியாபாரம் மட்டும் தான் அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. பெரும்பாலும் நம்ம சந்தையில் அந்த மாதிரி வந்ததில் தலையாரி குட்டி கொண்டு வந்தார். ஒரு 3-4 மணிக்கு வந்துருச்சு. ஆனால் வியாபாரம் ஒரு 5 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். ஆனால் 4 மணிலேருந்தே தலையாரி குட்டியை சுற்றி வந்தாங்க. ஒரு சராசரியாக 14லேருந்து 15 இருக்கும். 17-18 வியாபாரி விலை வச்சு கடைசியாக 15 பக்கம் முடிஞ்சு, 14,800 பக்கம் வச்சு முடிஞ்சு. அதில் சிறுசும் பெருசும் கிடஞ்சி. குட்டி தரமாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு குட்டிக்கு 100 200 கூடனாலும் அது வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க சந்தையில். ஏன்னா சந்தையில் வர்றது பெரும்பாலும் 12 கிலோ சராசரி உயிரிட தான். விலை பார்த்திங்கன்னா 11,200லேருந்து 12 வரைக்கும் தீர்ந்துட்டுருக்கு. ஒவ்வொரு வியாபாரி ஒரு சம்சாரியை பொறுத்து இருக்குது. இந்த வியாபாரத்தையும் முடித்தோம். நம்ம இந்த வியாபாரத்தை கைத்தர போர்ஸ்ண்டே முடிச்சு கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈரோட்லேருந்து செல்வகுமார், அவங்களும் ஒரு 100 குட்டி கேட்டிருந்தாங்க. சந்தையில் செல்வகுமாருக்கு, ஈரோடு செல்வகுமாருக்கும் நம்ம ராம்நாடு தென்னாட்டு சிங்கம் அவர்கிட்ட முடிஞ்சு ஒரு 50 குட்டி, ஒரு 10-15 பூர்வ சிறுசெல்லாம் கழித்து ஈரோடு செல்வகுமார் வாங்கி இவர் தான் செல்வகுமார். ஈரோட்லேருந்து அப்பாவோட வந்திருந்தார். 3 மணிக்கே வந்துட்டார். நம்மளை கூப்பிட்டுருந்தார். விடியறதுக்கு முன்னாடி அவருக்கு நல்லபடியாக எல்லாம் ஏற்பாடு பண்ணி கிட்டத்தட்ட 150 குட்டி ஏற்றின மாதிரி போயிருந்தோம். இருந்தாலும் திண்டுக்கல்லேருந்து ஆரோக்கியசாமி, அவரும் எட்டயபுரம் பொட்டு கேட்டிருந்தார். பொட்டு இங்கே நம்ம தேடி பார்த்தோம், எதுவும் கிடைக்கல. அவர் கேட்ட சைஸு, அவர் கேட்ட ரேட்டு கிடைக்கல. அதே மாதிரி செல்வகுமார் குட்டியோட வெளியே ஒரு 30 குட்டி ஈரோடு ஆரோக்கியசாமிகிட்ட இறக்கி விட்டு அந்த ஒரு 6,000 ரூபாயை 10,000 ரூபா வருது போகிற வழியில். அந்த மாதிரி அதில் வர்ற ஒரு கொஞ்சம் காசை வாங்கி அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி அனுப்பி விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்தையில் இந்த மாதிரி கறிக்குட்டி வந்தாலும் விலை, கறிக்குட்டி விலை உங்களுக்கு தெரியும் பயங்கர டிமாண்டாக இருக்குது. விலை வைக்கிறதே வியாபாரி சொல்கிறதே 29-30 அந்த மாதிரி. இதுவும் தெக்குத்தி குட்டிம்பாங்க. நல்ல நாட்டுக்குட்டி தான், ஆனால் உயரம் இல்லை. ஏன்னா கறி பெர்சன்டேஜ் இதில் அதிகமாக இருக்கும். மற்ற பொட்டுக்குட்டி மாதிரி இது நீட்டு போக்கு உயரம் இருக்காது. இது கொஞ்சம் இருசல், அது ஒரிஜினல் எட்டயபுரம் பொட்டுன்னு சொல்ல முடியாது, நாடு சொல்ல முடியாது, இருசல் 2 சேர்ந்தது. இது வியாபாரம் ரேட் அதிகனால யாரும் வரல. பெரும்பாலும் சந்தையில் கறிக்குட்டிக்கு பயங்கர போட்டி இல்லை. வெளியே எந்தளவுக்கு டிமாண்டாக இருந்தாலும் காரணம் என்னென்னா, வியாபாரி கொஞ்சம் விலையை அதிகமாக வைக்கிறனால அந்த இடத்துல கூட்டம் கூட்டிட்டு உடனே கலைஞ்சிருது. வியாபாரி அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே இல்லைனாலும் வெளியே விற்றுரும். உங்களுக்கு சந்தையில் விற்கலைனாலும் வாங்கலைனாலும் வெளியே கொண்டு போய் விற்றுலாங்கிறது. ஏன்னா சந்தை இன்றைக்கி டிமாண்ட் கறிக்குட்டிக்கு அதிகமாக இருக்குது. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, சந்தைக்கு எட்டயபுரத்துக்கு கொண்டு வராங்க. விலை வைக்கும்போதே ஜோடி 30 அப்படின்னு வைக்கும்போது, 30, 28ன்னு வைக்கும்போது வியாபாரியை அந்த அளவுக்கு விட்டு தர மாட்டாங்க. வாங்குகிற சம்சாரியும் சரி வியாபாரியும் சரி யோசிச்சு தான் வாங்குறாங்க. வளர்ப்பு குட்டியை பொறுத்தளவுக்கு 365 உங்களுக்கு டிமாண்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த 4 மாதம் மற்ற நாள் மாதிரி இல்லை. கொஞ்சம் இழுப்பு, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. அதாவது சந்தை 5 மணிக்கு ஆரம்பிக்கணும், 6-7 மணிக்குள்ளே நல்ல ப்ரீடு, நல்ல தெளிவான குட்டிகள்லாம் டக்கு முடிஞ்சிருது. ஆனால் அதுக்கப்புறம் மிச்சம் மீதி இருக்கிறத சம்சாரிகள் அதுக்கு தகுந்த மாதிரி விலை கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க. இது நம்ம செல்வகுமாருக்கு வாங்கி கொடுத்தது தான். ஈரோடு செல்வகுமார் நல்ல டீசெண்டான பையன். இது எப்படின்னா 12,500 சொன்னார் மாமா தென்னாட்டு சிங்கம். நம்ம இதில் புருவை கிட்டத்தட்ட ஒரு 10 புருவை இருந்துச்சு, ஒரு 4-5 பொடி குட்டி இருந்துச்சு. எல்லாத்தையும் கழித்து தான் வாங்கி கொடுத்தோம். செல்வகுமார்ட்ட ஒரு 2-3 வியாபாரத்தை சேர்த்து தான் வாங்கி கொடுத்தோம். இது மாமா இப்போ நமக்கு முதல்லலாம் பயங்கரமாக போட்டி விடுவார். இப்போ கொஞ்சம் குட்டிக்கு டிமாண்ட் கம்மி. ஏன்னா இன்னும் பெரிய பெரிய பண்ணையாளர்கள் தான் வாங்குறதுல உங்களுக்கு சந்தையோட டிமாண்ட் எப்போ அதிகமாகும்னா, சராசரி மக்கள் இந்த 40-50 குட்டி 30 குட்டி வாங்குறவங்க தை மாதத்துக்கு அப்புறம் தான் இறங்குவாங்க. குட்டி வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த வரக்கூடிய 2 வாரத்தில் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. குட்டி ரொம்ப தெளிவு இல்லாட்டியும் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு மழைக்காலம் முடிஞ்சு கொஞ்சம் தெளிவாக இறங்க ஆரம்பிக்கு. இன்னும் நல்லா தெளிவுனா தைக்கு அப்புறம் தான் இறங்கும். ஆனால் தெளிவாக வரும்போது கூட்டங்கள் அதுக்கு அதிகமாக இருக்கும், போட்டிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இப்போ பெரும்பாலும் உங்களுக்கு தை பிறகு இப்போவே மழைக்காலம் முடிஞ்சு ஓரளவுக்கு பனிக்காலம் மார்கழியும் உச்சகட்ட மார்கழியும் முடிஞ்சு ஓரளவுக்கு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தென் மாவட்டங்களையும் சரி தமிழ்நாடு முழுக்க மழையும் அந்தளவுக்கு எங்கேயும் இல்லை. பனியும் காலையில் மட்டும்தான் இருக்குது, பகல் நேரங்களில் வெயில் தான் அடிக்கும். அதனால் குட்டி வளர்க்குறதுக்கு ஏற்ற நேரம் தான்.
இந்த 50 குட்டி 30 குட்டி வாங்குறவங்க இந்த கொஞ்ச நாளில் வாங்கிடுங்க. அதுதான் ரொம்ப சிறந்தது. நீங்கள் குட்டி வாங்கணும் விருப்பப்படுறவங்க சந்தைக்கு கண்டிப்பாக வரணும். ஏன்னா நம்ம சந்தையில் இன்றைக்கி நிறையா பேருக்கு சந்தை நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். சந்தையில் இப்போ குட்டி 12 கிலோ தரம், 12 கிலோ சராசரியாக இருக்கிறது 11,200லேருந்து 11,500 11,800 தரத்துக்கு தகுந்த மாதிரி, குட்டியோட ப்ரீடுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. அந்த 12 கிலோ தரத்தையும் 13,000த்துக்கும் வாங்கிட்டு போனவங்க இருக்காங்க. நம்ம தேனியிலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஆனந்த் அவங்களாம் கொஞ்சம் ப்ரீடு அதிகம்னா கொஞ்சம் அதிக விலை தான் கொடுத்து போயினாங்க. நல்ல ப்ரீடு தான். அவங்க இந்த வீடியோவில் இருக்கும் கடைசி இந்த தரம் தான் இருக்கும். நம்ம இந்த தரத்தில் உள்ள குட்டியவே இப்போ நான் சந்தையில் 13க்கும் வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. அது எப்படின்னா அது அழுக்கு இல்லாமல், அது எப்படின்னா மணல் காடு, அதாவது எப்படின்னா சாயலுடிக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா குட்டி அழுக்கு இருக்காது. அதுக்கு மேற்கொள்ள குட்டிகள் எல்லாம் கொஞ்சம் அந்த மண் படும், கரிச மண் இல்லை செவக்காட்டு மண்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த மண்ணில் படுத்து எந்திக்கும் போது அது ஒட்டிக்கிறோம். ஆனால் நீங்கள் கிழக்க போக போக கடல் மண் இதெல்லாம் வரும்போது அது ஒட்டாது, அது அழுக்கு ஒட்டாது. அது பளிச்சுன்னு இருக்கும். அதில் மண் சகதி ஒட்டாதனால அந்த குட்டிக்கு டிமாண்டாக இருக்கும். இந்த குட்டிக்கு அந்த குட்டிக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரே ப்ரீடாக இருந்தாலும் இடம் வித்தியாசம் வரும்போது அது பார்க்க பலபலன்னு இருக்கனால அது நல்ல ப்ரீடுன்னு சொல்லி கொஞ்சம் காசு அதிகமாக கொடுத்து வாங்குவாங்க. ஒவ்வொரு இடத்துலேருந்து வரக்கூடிய குட்டி அப்படியே மேற்க போக போக, கிழக்கேருந்து மேற்க போக போக ரொம்ப குட்டியை அழுக்காக தான் வரும். குட்டி அழுக்காக இருந்தாலும் ப்ரீடை பார்க்கணும், தரத்தை பார்க்கணும். நம்ம அப்படி தான் பார்த்து வாங்குவோம். ஏன்னா இனிமேல் தைக்கு அப்புறம் வரக்கூடியது அழுக்கு குட்டி அவ்வளோ வராது. ஏன்னா மழை இல்லாதனால காட்டில் ஈரப்பதம் கம்மியானால குட்டி அழுக்காக வராது. இன்னொன்று பளிச்சுன்னு தைக்கு அப்புறம் வரக்கூடிய குட்டிங்கன்னா அழுக்கு இல்லாமல் நல்லா பால்மடி குப்பில் நம்ம இதுதான் 13,100ன்னு முடிஞ்சு. நம்ம அட்வொகேட்டை தேனி மாமா அவருடைய மருமகன சத்யாவுக்கு தான் முடிஞ்சு. நம்மகிட்ட தான் நம்ம ஃபோன் போட்டிருந்தாங்க. நம்ம வேறு பிஸியாக இருந்தாலும் இந்த குட்டி அவங்களுக்கு 13,100ன்னு முடிஞ்சு. எரிச்சலத்தை அவங்க வியாபாரத்தை தான் வாங்கியிருந்தாங்க. ஆமாம், அதோட சின்ன குட்டி தான் நம்ம 11,400 300ன்னு முடித்தோம். இது காய்த்தாறு பூவரசன் கிட்டத்தட்ட 2 வியாபாரத்தை 10 20 குட்டி மட்டும் பிரித்து பருங்குட்டியாக பார்த்து ஜோடி 12,000ன்னு முடிச்சு கொடுத்தோம். முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொன்னால், மாமா எங்களுக்கு ரொம்ப நஷ்டமாயிரும், ஒரு 2 குட்டியை மட்டும் மாற்றிக்கிறோம், இது வேறு வியாபாரி குட்டின்னு சொல்லி பயங்கர போட்டி போட்டாங்க. இப்போ நாங்கள் ஒத்துக்கல. இருந்தாலும் அதே சைஸுக்கு நீங்கள் பேசினதுக்கப்புறம் மாற்ற வேண்டாம்னு சொல்லிட்டு அதே சைஸுக்கு இந்த 2 குட்டியை அந்த வியாபாரத்தை கொடுத்து அந்த குட்டியை மாற்றினாங்க. இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைப் கொஞ்சம் செலவு தான். நான் சொல்லிட்டேன் தம்பி, அதே சைஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க விடவே மாட்டேன்ட்டாங்க. இருந்தாலும் நம்ம பூவரசன் காய்த்தார் பூவரசனுக்கு நல்ல பருங்குட்டியில் தான் ஒரு 13 14 15 கிலோ தரம் தான் பருங்குட்டியில் தான். அதுதான் வாங்கி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி செல்வகுமார், ஈரோடு செல்வகுமார்கிட்ட நம்ம முடிஞ்ச அளவுக்கு டிரான்ஸ்போர்ட்டையும் கொஞ்சம் அனுசரித்து கொடுத்தோம். இது எல்லாம் குட்டி வாங்கி பண்ணையில் போகிறதுக்கு ரெடியாக இருந்துச்சு. எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது. இன்னும் வரக்கூடிய குட்டிகள் எல்லாமே இது எல்லாம் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய குட்டி. உங்களுக்கு வீடியோ பார்க்க நல்லாயிருக்கும். ஆனால் எல்லாமே முடிதள்ளி கொஞ்சம் அதாவது பால் மப்புலாம் இல்லாமல், அது ஒழுங்காக இற இல்லாமல் குட்டி வாங்காமல் போட்டது தான். சந்தை காலையிலே பாருங்கள் வெறிச்சு ஓடிடுது. ஏன்னா இன்னும் சம்சாரி இறங்கலை. உங்களுக்கு சந்தை இன்னும் அடுத்த மாதம்லாம் இன்னும் 2-3 வாரம் கழித்து சந்தையில் நிற்கக்கூட இடம் இருக்காது கண்டிப்பாக. ஏன்னா நமக்கு அனுபவம் நம்மளுக்கு நிறையா தெரியும். தை பிறந்துன்னு சொன்னால் இந்த வியாபாரம், இந்த ஆட்டுப்பண்ணை நம்பி ஒரு நடுத்தர மக்கள் எக்கச்சக்கமாக இருக்காங்க. அவங்க ஊரா ஒரு மொத்த முதலீடு பண்ணுவாங்க, பண்ணி நல்லபடியாக பக்ரீத்துக்கு வளர்க்குறவங்க இருப்பாங்க. இல்லைனா கறிக்கு இனிமேல் கறிக்குட்டி தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கும். எப்போ வந்தாலும் கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்குது. சில்லற கூட்டம். இந்த வெள்ளாடு உங்களுக்கு வெள்ளிக்கிழமையே வெள்ளாடு கொண்டாந்தாங்க. செம்மறி ஆடு சின்ன அதாவது 2 ஆடு 4 ஆடு எட்டையாவரை போட்டு இந்த மாதிரி விற்கிறவங்களும் இருக்காங்க. பொதுவாக சந்தை நிலவரம்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு 4 மாதமாகவே ரொம்ப மந்தமாக தான் இருக்குது. ஆனால் சந்தையோட நிலவரம் ஆரம்பத்தில் ரொம்ப சூடாக இருக்குது. ஏன்னா பெரிய பெரிய பண்ணையாளர்கள்லாம் வராங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 2 வாரமாக பயங்கரமாக சூடு பிடிக்கி நிறைய பண்ணையாளர்கள் வர்றாங்க நம்மகிட்ட. 500 குட்டி வேணும், 1000 குட்டி வேணும்னு வர்றாங்க. ஆனால் சந்தைக்கு சில பேர் 50 குட்டி 100 குட்டி பிடிக்கிறாங்க. சில பேர் திருப்பி போயிடுறாங்க. அப்படி வந்தது தான் நம்ம இன்றைக்கி செங்கல்பட்டுலேருந்து நசீர்னு வந்தாங்க. வீடியோவில் கவரால் பூரா நைட் இருக்கனால எந்த வீடியோவுமே எடுக்க முடியல. நைட்டு நம்ம நைட்டு வீடியோ எடுத்து போட்டோன்னா உங்களுக்கும் புரியாது, எரிச்சலாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. நம்ம அதனால் குட்டியெல்லாம் விற்று முடிச்சாச்சு. நைட்டு போய் என்னத்தை வீடியோ எடுக்க, அதனால் எல்லாம் விற்று முடிச்சாச்சு. செங்கல்பட்டுலேருந்து வந்தாங்க, அவங்களுக்கும் ஒழுங்காக ஒன்றும் அமையலை. அதே மாதிரி ராஜன் அழகாக ராஜன் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தார். நம்ம பண்ணையில் குட்டி கேட்டார். நான் 16,000 நான் எடுத்துக்கிறேன் கொடுங்க அப்படின்னாரு. இல்லைங்க, இது நம்ம சேனலுக்காக போட்டிருக்கு, இது மாதம் அப்படின்னு தர மாட்டோம். கோவிக்கலை, ஒரு நம்மகிட்ட உரிமையாக சொல்லிட்டு போனார். அதனால் மனசு கேட்கல. இது நம்ம அவருக்காக சரி ரொம்ப நாளாக கேட்டிருந்தாருன்னு சொல்லி நம்ம வெளியில் கடையில் போட்டிருந்த ஒரு 100 குட்டி இருந்துச்சு.
நம்ம அவருக்கு தான் பேசியிருந்தோம். இதில் வந்து பருங்குட்டி 20 கிலோ குட்டியும் இருக்குது, 13 கிலோ குட்டியும் இருக்குது. நம்ம என்னென்னா நம்ம வந்து கடையிலேருந்து எடுத்து நம்ம நேராக போனால் கடையில் தரமாட்டாங்க. பெரும்பாலும் வியாபாரிகள் பல வருஷமாக இருக்கும், அவங்களுக்கு தான் தருவாங்க. அதனால் அந்த வியாபாரிகள் நம்ம போலனாலும் வேறு ஆள்கிட்ட விற்றுருவாங்க. நம்ம வந்து சந்தையை மீறிலாம் வெளியே விற்கல. நம்ம வெளியே குட்டி வாங்கி கொடுக்கணும், வாங்கி கொடுக்க தான் செய்கிறோம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சந்தையில் வந்து தான் வாங்கி கொடுக்குறோம். அது கிடைக்காத பட்சத்தில் நம்ம என்ன செய்வோம்னா, அந்த வெள்ளிக்கிழமை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம்னா, அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் கடைகளில் போய் பேசி அந்த வியாபாரிகள் மூலியமாகவே போவோம். நம்மகிட்ட ரொக்க காசு வியாபாரிட்ட இருக்காது. நம்ம ரொக்கம் கட்டி என்ன செய்வோம், நம்மளோட சொந்த ஆடுகளத்தோட காசை கொடுத்து ஒரு ரேட்டை போட்டு பேசிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்வோம், நம்ம குட்டிக்கு 100 ரூபா 80 ரூபா அதை அனுசரித்து எவ்வளோ விலை அணையுதோ அந்த மாதிரி இந்த குட்டியை பேசினது தான். முதல்ல அழகுராஜாவுக்கு பேசுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே 2 வாரத்துக்கு முன்னாடி 2 பேர் கேட்டிருந்தாங்க. அவங்க உறுதியாக எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்கள நம்பி நம்ம என்ன செஞ்சோம், ஒரு நாள் பொறுத்தோம். இருந்தாலும் இந்த கடையில் ரொம்ப நாள் வைக்க முடியாது. மாமா எப்போ தூக்குறீங்கன்னு ஃபோன் போடுவாங்க. அதனால் என்ன ஆச்சுன்னு சொன்னால், நம்ம நம்பி இருந்த அவங்க வந்து நம்ம நம்பின அவங்க வேணான்ட்டாங்க கடைசி நேரத்தில் சில காரணங்களால். அதனால் ஏன்னா நம்ம 300 குட்டி நம்ம மொத்தமாக 100 குட்டின்னு மொத்தமாக முதலீடு போட்டு எடுக்கும்போது நம்ம மொத்த காசையும் முடங்கிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம அழகுராஜாட்ட ஏற்கனவே நம்ம அழகுராஜன்ட்ட நம்ம ஃபோன் போட்டு இந்த மாதிரி ஒன்லி வீடியோ மட்டும் தான் அனுப்பினோம். ஒரு நாள் வச்சு வேணான்னு சொன்னவங்க நம்ம அழகுராஜன்ட்ட போட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே குட்டியை அனுப்புங்கன்ட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து இது கிட்டத்தட்ட 7-8 லட்சம் முடக்கும்போது உங்களுக்கு வந்து அடுத்து வியாபாரம் பண்ண உங்கள் வியாபாரம் முடங்கிடும். அப்போ நம்மளுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறது கஷ்டம். இது ஒரு 100 ரூபா கூடனாலும் குட்டியெல்லாம் பருங்குட்டி. அவர் சந்தைக்கு வந்து அவருக்கு அமையலை. சந்தைக்கு வந்தவங்க எல்லாருமே இப்போ பெரும்பாலும் எல்லோரும் 15 கிலோக்கு மேலே தான் கேட்குறாங்க. பொதுவாக நீங்கள் 12-13 கிலோ தரத்தை வாங்கி இப்போ நீங்கள் பார்த்து இது இப்போ பிடிச்சது 18 கிலோனாலும் இதுலேயும் சின்ன குட்டி பெரிய குட்டி எல்லா தரத்துலையும் இருக்க தான் செய்யுது. நம்ம அதை அனுசரித்து தான் வாங்க முடியும். இது 13,500 தான் முடிஞ்சு. ஒரு 100 ரூபா குட்டி கூட தான். ஆனால் இந்த நிலமை சூழ்நிலை பெரிய குட்டி இல்லாதனால இந்த இதே நம்ம 12,700க்குலாம் முடிச்சிருக்கிறோம், 12,800க்கு முடிச்சிருக்கோம். ஆனால் இப்போ பருங்குட்டி எங்கேயுமே இல்லை. ஒரு சில கடைகளில் மட்டும்தான் இருக்குது. அது எங்கேயாவது மேய்க்க போயிருப்பாங்க, அங்கே வியாபாரி இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க திரும்பி வரும்போது இந்த மாதிரி குட்டிகள் கிடைக்கும். இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி பருங்குடி குட்டிகள் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது கொஞ்சம் நாள் ஆகும். ராஜனுக்கு முடித்தது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ராஜன் அவருக்கு தெரிஞ்ச அவர் கமதியில் இருக்க செந்தில் பாண்டி அவரும் நமக்கு தெரிஞ்ச அவங்களும் சந்தைக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் வந்து என்ன செஞ்சாங்க, ஒரே ஐடியா சொல்லிட்டாங்க, எனக்கு இந்த 11 கிலோ 12 கிலோ குட்டி வேண்டான்ட்டாங்க. அவங்களும் 2 தடவை வந்துட்டு அவங்களுக்கும் அமையலை. இது நம்ம நல்லபடியாக நம்ம அழகாபுரி ராஜனுக்கு ஏற்றி விட்டோம். பொதுவாக நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா, வியாபாரி நமக்கு ஒரு 5-6 வியாபாரி இருக்காங்க கடையில் இருக்கிறவங்க. அவங்க வந்து எப்படின்னா, நீங்கள் கோடி ரூபா கொடுத்தாலும் நம்மளை தவிர தரமாட்டாங்க. காரணம் நம்ம வந்து சில நேரம் நம்ம வந்து டேரெக்டாக சம்சாரி அங்கே அனுப்பி குட்டி எடுக்க சொல்லுவோம். அவங்க போய் உடனே நம்பரை வாங்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஆடு வளர்த்து கொடுத்த குட்டியை நம்மளுக்கு கொடுங்கம்பாங்க. நம்ம எவ்வளோ நாளும் அவங்க வந்து கொஞ்சம் விசுவாசமாக நம்மளுக்கு இருக்கிறனால நம்ம அவங்க சொல்லிடுவாங்க, நீங்கள் ஆடு வளர்த்துறோட வாங்கன்னு. அதனால் இது வந்து இயற்கையாக நடக்கிறதா மனிதர்களோட அந்த சுபாவம் தான். நம்ம பெரும்பாலும் நம்ம வந்து நம்ம சந்தை வியாபாரம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். சந்தைக்கு பெரும்பாலும் எல்லோரும் சந்தைக்கு வந்து நம்ம காட்டுவோம், உங்களுக்கு பிடிச்ச குட்டிகளை வாங்கி கொடுப்போம். முடியாத பட்சத்தில் வெளியூர்லேருந்து வருவாங்க. அதாவது நம்ம வந்து பெரும்பாலும் வெளியே குட்டி பிடிக்கிறவங்க சென்னை, செங்கல்பட்டு, அவங்க வந்து பார்த்துட்டு இல்லை எங்களுக்கு இந்த தரம் வேண்டாம், இது எங்களுக்கு எங்கள் ஏரியாவுக்கு வளர்க்க முடியாது. செங்கல்பட்டுலேருந்து வந்தவங்கன்னா ரொம்ப குளிர் அடிக்கி பனி இருக்குன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், உங்கள் ஊர் வெயில் ஊர் தானே, கந்தா பூமி மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு. இல்லை அது எல்லாம் பக்கத்தில் எங்களுக்கு நல்லா செழிப்பாக தான் இருக்குது. அதனால் வந்து ரொம்ப குட்டி வந்து எடை போட மாட்டேங்கி கொஞ்சம் பெரிய குட்டியாக வாங்கித்தாங்க. நாங்கள் அவங்களுக்கும் எவ்வளோ முயற்சி பண்ணோம். இதுக்கப்புறம் உள்ள குட்டியும் காட்டினோம். அவங்களுக்கு வெளியே பார்த்த குட்டியும் பிடிக்கல, சந்தையிலையும் பிடிக்கல. அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம வந்து அதாவது சட்டியில் இருக்கிறது ஆப்பையில் வரும். நம்ம என்ன குட்டி இருக்கோ அதுதான். சில பேருக்கு நீங்கள் என்ன காட்டி எவ்வளோ காட்டினாலும் பிடிக்காது. அவங்களுக்கு ஒரு டேஸ்ட், அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட இது ஒவ்வொரு இது. அப்போ வந்து இன்னும் சில பேர் இருக்காங்க, அவங்க வாராங்க குட்டியை சந்தையிலும் சரி, சந்தையிலும் சில அருமையான குட்டி வரும். அதையும் பார்த்துட்டு குட்டி சரியில்லை, எனக்கு இதோட பெருசாக வேணும். அதாவது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு 17 கிலோ 18 கிலோ 20 கிலோ குட்டி வேணும் அப்படின்னு நினச்சவங்க நீங்கள் ஆட்டு பண்ண வைக்கிறத பெரும்பாலும் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா 17 கிலோ 20 கிலோவில் நீங்கள் எப்போவுமே கிடைக்காது. அது வந்து எப்படின்னா ஒரு 100ல் ஒரு வியாபாரி எங்கேயாவது கிடக்கும், அப்படி வாங்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆட்டு பண்ணையில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 12-13 கிலோ தரத்தை நீங்கள் இந்த மாதிரி நேரத்தில் மழை இல்லாத காலத்தில் வளர்த்து பழகிக்கோங்க. நீங்கள் மழை காலத்தில் கேட்டீங்க 17 கிலோ 18 கிலோன்னு, அப்போ கேட்குறீங்க, அதில் நியாயம் இருக்குது. இப்போ மழை காலம் முடிஞ்சு பனிக்காலம் முடியுது. அப்படிங்கும்போது நீங்கள் 12-13 கிலோ தரமாவது வளர்த்து பழகினா மட்டும்தான் நீங்கள் வந்து ஆட்டு பண்ணையில் சக்ஸஸ் ஆக முடியும். ஏன்னா உதாரணத்துக்கு சந்தையிலேயே பரும்பருங்குட்டிகள் வந்துச்சு. பரிசுனா ரொம்ப பெருசு இல்லை, ஒரு 14 கிலோ தரம் தான் இருக்கும். அது 14,800 தான் முடிஞ்சு.
ஆனால் அதுக்கு வந்து போட்டி அதிகம். குட்டி நீங்கள் 550 ரூபா 14,000 14,800 என்ன ஆகுது? 550 ரூபாய்க்கு மேலே போகுது. அதில் சிறுசு இருக்குது, பெருசு இருக்குது. அந்த மாதிரி தான் இது பார்த்தோம். நம்ம வெளியே பார்த்தோம், நம்ம தெரிஞ்ச வியாபாரி தான். இது நம்மளுக்கு பிடிக்கல. வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும். ஆனால் பொதுவாக நம்மளுக்கு என்னென்னு தெரில, கொஞ்சம் வந்து ப்ரீடு கொஞ்சம் இதில் உள்ள சில குட்டிகள் வந்து கொஞ்சம் கரெக்டு குட்டி மாதிரி தெரிஞ்சு நம்மளுக்கு. ஆனால் நல்ல ப்ரீடு தான். அதுக்கு தகுந்த நம்ம இப்போ பார்த்து நம்ம 2 பேர்கிட்ட கேட்டோம், வேணான்ட்டாங்க. குட்டியான நல்ல குட்டி தான். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு கடையிலையும் பார்த்துருந்தோம். இது வந்து எப்படின்னா, வெளியிலேருந்து வந்து இதையும் வந்து நம்ம நம்பி ஒரு ஆள் நம்பி வச்சுருந்தோம். இந்த வாங்கிக்கிறேன்னு சொல்லி கடைசி நேரத்தில் இல்லை. அதனால் நம்ம என்ன செஞ்சோம்னா, நமக்கு தெரிஞ்ச நம்ம ரொம்ப நெருக்கமானவங்கள்ட்ட அனுப்பினோம். அவங்க வந்து நேராக பார்த்து எடுத்துக்கிட்டாங்க. அதில் இன்னொரு ஆள் நேராக பார்த்து எடுத்தவங்க, நான் குட்டி நல்லா இருக்குன்னு சொல்லி அவரோட அண்ணனுக்கும் ஃபோன் போட்டு இந்த மாதிரி குட்டி வேணும்னு கேட்டிருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து வெளியே எடுத்து கொடுக்குறதுலாம் அவ்வளோ லேசான காரியம் கிடையாது. இதில் வந்து நம்ம குட்டிக்கு வெறும் 50 ரூபா தான் வச்சுருக்கோம். நம்ம அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சு காடு வெயில் மழைன்னு அலைஞ்சு குட்டிக்கு 50 ரூபா தான் நம்ம வச்சுருக்கோம். காரணம் என்னென்னா, நம்ம நிறையா வச்சு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம முதல்ல போயிடும். அதனால தான் நம்ம ரிஸ்க் எடுக்கலை. நம்ம தெரிஞ்ச நண்பருக்கு தான் கொடுத்தோம். கமுதி செந்தில் பாண்டிக்கு தான் கொடுத்தோம். ஆனால் இன்னொருத்தரும் கேட்டிருந்தார், நம்ம 7 மணிக்குள்ளே போனால் தான் முடியும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் வந்து அவர் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு எனக்கு தான் வேணும்னாரு. நம்ம ஏற்கனவே சொல்லி தான் அனுப்பியிருந்தோம். அவர் போகும்போது இந்த குட்டி முடிஞ்சிருந்துச்சு. ஏன்னா நம்ம குரூப்லேயே இதுலேயே போட்டோம்னா எக்கச்சக்கமான பேர் ஃபோன் போட்டுறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம குரூப்பில் போட மாட்டோம். நம்மகிட்ட யார் முதல்ல புக் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வருஷப்பட்டில் போடுவோம். கொஞ்சம் டிலே பண்ணாங்கன்னா அடுத்தவங்க மாற்றிடுவோம். இந்த வாரம் தான் கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம அதுக்கு மேலே வைக்க முடியாது. இதை வாங்கி நம்ம டிரான்ஸ்போர்ட் எடுத்து போனோம்னா குட்டிக்கு 100 ரூபா டிரான்ஸ்போர்ட்டு, ஜோடிக்கு 200 போயிடும், தீவன செலவு அது இதுன்னு போயிடும். அதனால் நம்ம நெருங்கினவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு மாற்றிடுவோம். எல்லாருக்கும் நான் சொல்வது என்னென்னா, நம்ம ஒரு 50 குட்டி 100 குட்டி வெளியே பிடிக்கலாம், அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சந்தைக்கு வந்துடுங்க. சந்தைக்கு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நம்ம பல வியாபாரி கொண்டு வருவாங்க. நீங்கள் 200 குட்டி 300 குட்டினாலும் வாங்கலாம். இனிமேல் எல்லாருமே சந்தைக்கு வாங்க. சந்தைக்கு வந்தீங்கன்னா தான் எக்கச்சக்கமான குட்டிகள் வரும். இது நம்ம ஒரு சில சப்ஸ்கிரைபர் வாங்கி கொடுக்கலாம். நம்ம ஒரு 2 இடத்துக்கு போகலாம். நம்மகிட்ட ஒவ்வொரு பெரிய பண்ணக்காரங்களும் இந்த ஒரு 2 வாரத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் இருக்க பெரிய பண்ணையாளர் அத்தனை பேருமே நமக்கு ஃபோன் போட்டு கேட்டாங்க. ஆனால் நம்ம எல்லாருக்குமே வாங்கி கொடுக்க முடியாது. நம்ம வெளியே அங்கிட்டு இங்கிட்டு காரில் ஒரு நாள் 2 நாள் பூரா அலைஞ்சாலே ஒரு 50 குட்டி கிடைக்கும், அவ்வளோதான். இந்த 50 குட்டியை ஒரு சப்ஸ்கிரைபரே 500 குட்டி கேட்கும்போது அவ்வளோ முடியாது. சந்தையில் வந்து வரும். நீங்கள் எல்லாமே 15 கிலோ 18 கிலோ எதிர்பார்க்க வேண்டாம். சந்தையில் வர்ற குட்டியை 12 கிலோ 13 கிலோ நல்லா தரமாக எடுங்க. பெரிய பண்ணையாளர் எடுத்து அது ஏற்கனவே வளர்த்துடலாம். அது 12 கிலோ 13 தரத்தை தாராளமாக வளர்க்கலாம். நம்மளே காட்டியிருக்கிறோம். நம்ம இதிலேயே நம்ம 12 கிலோ 13 தர குடிச்சிலாம் நல்ல வெயிட் கெயின்லாம் போட்டு காட்டியிருக்கோம். கண்டிப்பாக அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஒரு 15 கிலோ குட்டி முதல் மாதம் எடை ஏறுறதுக்கும் 12 கிலோ குட்டி முதல் மாதம் எடுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் நீங்கள் 15 கிலோ குட்டி எல்லா இடத்துலையும் எதிர்பார்க்க முடியாது. நாம் வந்து ஒரிஜினல் ப்ரீட் எடுத்து ஒரு 50 குட்டி 100 குட்டி வரைக்கும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் காட்டிகிட்ருக்கோம். வெறும் நம்மளோட ஆடுகளை தீவனமும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைக்கோலும் அதுவும் கொடுத்து இந்த வரக்கூடிய ஜனவரி 7ஆம் தேதி நம்ம வந்து அதோட ரிசல்ட்டை காட்டுவோம். பொதுவாக நம்மளும் தீவனம் ஆடுகளை 50 கிலோ கூட 1,250 ரூபா சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். தென் மாவட்டங்கள் பூரா நம்ம வந்து பக்கத்தில் லோக்கல்லையே நம்ம சொந்த வண்டி கொடுப்போம். வட மாவட்டங்களுக்கு நம்ம வந்து மொத்தமாக நம்ம போக்கு வண்டியை பிடிச்சோ இல்லை வந்து நம்ம சொந்த வண்டி பெரிய கண்டெய்னர் பிடிச்சோ நம்ம அனுப்புவோம். அந்த மாதிரி எல்லோரும் எடுத்து தமிழ்நாடு பூரா எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. குட்டி வேணாலும் சரி, தீவனம் வேணாலும் சரி நம்ம எடுத்து கொடுங்க. இதுவும் நம்ம வந்து மதுரை ஒரு சப்ஸ்கிரைபர் தான் வாங்கி கொடுத்துருந்தோம். ஜோடி 13,700 சொல்லி நம்ம வாங்கி கொடுத்துருந்தோம். இது வந்து நல்ல எல்லாமே நீட்டு போக்கான நல்ல ஒரிஜினல் ஜாதி தான். இது வந்து ஒரு வியாபாரி கொண்டு வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட வாங்கி அப்படியே மாற்றி விட்டுருந்தோம். நல்ல ப்ரீடு தான். ஒரு 100 ரூபா 200 போனாலும் இந்த மாதிரி ப்ரீடு பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ மழை காலம் எல்லாம் முடிஞ்சு இது மாதிரி குட்டிலாம் 2 மாதத்துலேயே வந்து ஜல்லுன்னு எழுந்துச்சி வந்துடும். ஏன்னா இது வந்து நல்ல ஒரிஜினல் ஆந்திரா ப்ரீடு. இது வந்து வளர்ப்புக்கு ரொம்ப ஏற்றது தான். நீங்கள் 100 ரூபா கூட கொடுத்து நல்ல குட்டியாக கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம திண்டுக்கல் ஆரோக்கிய சாமிக்கு தான் ரொம்ப நாளாக கேட்டிருந்தார். ஒரு 35 குட்டி போட்டு அப்புறம் போட்டு ஒரிஜினல் போட்டு 12,300ன்னு முடிச்சு எல்லாமே நல்லா. இது வந்து பக்ரீத்துக்கு இந்த மாதிரி நேரத்தில் ஒன்று 5-6 மாதம் தான் 5 மாதம் தான் இருக்குது. மே மாதம் வளர்க்காமல் கேட்டால் வளர்க்கலாம். ஏன்னா இது ஒரு 14 கிலோ இருக்குன்னா இன்னொரு இது ஒரு 30 கிலோ தரத்துக்கு கொண்டு வந்தாலுமே 30-35 கிலோ அதிகப்படியாக கொண்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த நடுத்தர மக்களுக்கு கொடுக்கலாம். பெரிய லெவலில் கொம்பெலாம் வராது. ஒரு 30 கிலோக்கு மேலே வந்துச்சுன்னா ஜோடிப்பா ஒரு குட்டியை 15-16ன்னு ஈஸியாக விற்றுக்கலாம் நீங்கள். ஆமாம், திண்டுக்கல் ஆரோக்கிய சாமி வந்து இறக்கியாச்சு. அவர் ரொம்ப டீசெண்டாக இருந்தார். சொன்ன விலையை கொடுத்துட்டு அப்படியே வந்து இறக்கி விட்டார். டிரான்ஸ்போர்ட்டை ஷேர் பண்ணார். நீங்கள் உங்களுடைய ஆதரவு நமக்கு ரொம்ப இன்றைக்கி ஆடுகளும் நல்லா இந்த அளவுக்கு இருக்குன்னா உங்களோட சப்போர்ட்டு. அதே மாதிரி இது செல்வகுமார் அவங்க அந்த காணைக்கு பயந்து காலில் ஆன்டிசெப்டிக் போட்டு கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் செல்வகுமார் நல்லபடியாக இறக்கியாச்சு. நிறைய பேருக்கு நம்ம இறக்கணும். அங்கே இறக்கின வீடியோலாம் நம்மகிட்ட இல்லை.
நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு நம்மளுக்கு என்றைக்கும் தேவை இருக்குது. என்றைக்கு இருந்தாலும் ஆடுகளை வந்து நம்மளும் சம்பாதிக்கிறோம், நம்ம சமூக சேவைன்னு சொல்லலை, நம்மளும் சம்பாத்தியத்தை தான் பண்ணுறோம். ஆனால் கொஞ்சம் நியாயமாக பண்ணுறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.